புராணத்தில் வித்தியாசமாக கூறியுள்ளனர். காவேரன் என்ற ராஜா மிதிலையின் ஜனகர் போலவும் விஸ்வாமித்ரர் போலவும் ராஜரிஷியாக விளங்கினார். பெயருக்கு தான் ராஜாவே தவிர உலக இன்பங்களில் இவருக்கு நாட்டமில்லை. பிறப்பற்ற நிலை அடைய விரும்பி பிரம்மாவை நினைத்து தவமிருந்தார். என் மகளான விஷ்ணுமாயா என்பவள் உனக்கு மகளாக பிறப்பாள். அப்போது அவள் பெயர் லோபமுத்ரா என இருக்கும். அவள் மூலம் உனக்கு முக்தி கிடைக்கும் என்றார் பிரம்மா. பிரம்மா சொன்னபடியே லோபமுத்ரா பிறந்தாள். அவள் காவிரி என்ற பெயரில் தன்னில் ஒரு பகுதியை ஜலரூபமாக மாற்றிக்கொண்டாள். இதன் மூலம் உலகுக்கு பெரும் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டாள். தன் எண்ணம் நிறைவேற வேண்டி விஷ்ணுவை வேண்டினாள். அவள் முன் தோன்றிய விஷ்ணு, பெண்ணே, உன் விருப்பம் நிறைவேறும். குடகுமலையில் நெல்லி மரமாய் நான் தோன்றுவேன். அந்த மரத்தடியில் இருந்து நீ நதி வடிவில் புறப்பட்டு தென்னாட்டுக்கு சென்று அந்த நாட்டை வளப்படுத்துவாய். எந்த யுகமாக இருந்தாலும் உன்னை காவிரி தெய்வம் என்று போற்றுவர் மக்கள். அது பாயும் வழியில் உள்ள உயர்ந்த இடத்தில் நானும் பள்ளி கொள்வேன். அந்த இடம் என் தலங்களிலேயே அது சிறந்ததாக விளங்கும். ஸ்ரீரங்கம் எனும் பெயர் பெறும். அம்மா என் பாதத்திற்கு அபிஷேகம் செய்த நீர் கங்கையாக மாறி புனிதமடைந்தது. ஆனால் நீயோ என் உடல் முழுவதையும் அபிஷேகிக்கும் பாக்கியம் பெறுவாய். கங்கையை விட நீயே உயர்ந்தவள் ஆவாய். அத்துடன் நீ லோபமுத்ரா என்ற பாத்திரத்தையும் தொடர்ந்து ஏற்பாய். மகா முனிவரான அகத்தியர் உன்னை திருமணம் செய்து கொள்வார். இதனால் நீ என்றும் அழியா புகழ் பெறுவாய் என்று அருளினார். நீரின்றி தென்பகுதி பாலைவனமானது. தமிழை சிறப்பித்துக் கொண்டிருந்த அகத்தியர் மக்கள் படும் பாடை பொறுக்க முடியாமல் அகத்தியர் தன் மனைவி லோபமுத்ரையை நீராக மாற்றி கமண்டலத்தில் அடைத்து கொண்டு வந்தார். பாரதத்தின் தென்பகுதியை பார்க்க விரும்பிய கணேசன் மூஷக வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்தார். தென்பகுதியை அடைந்த அகத்தியர் சோர்வில் கமண்டலத்தை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு வறண்டு போன இடங்களை பார்த்து சோகத்தில் அமர்ந்திருந்தார். அங்கு வந்த கணேசன் உடனடியாக தென்பகுதியை செழிப்பாக்க எண்ணி காகமாக உருவெடுத்து கமண்டலத்தில் உள்ள தண்ணீரை குடிக்க முயற்சிப்பது போல சென்று கீழே தள்ளினார். இதை பார்த்து அதிர்ந்த அகத்தியர் தான் அரும்பாடுபட்டு கொண்டு வந்ததை கொட்டிவிட்டாரே என நினைத்து காகத்திற்கு சாபம் வழங்கப் போவதாக கூறினார். அப்போது தன் சொந்த உருவத்திற்கு திரும்பிய கணேசனை பார்த்தவுடன் கும்பிட்டார். விநாயகரோ தென்பகுதி வறண்டு கிடப்பதை பார்க்க முடியவில்லை. அதை உடனடியாக செழுமையாக்க நினைத்ததால் இப்படி செய்தேன். அங்கே பாருங்கள், ஆறு பொங்கி வருகின்றது என்றார். இதன்படி நிகழ்ந்ததுதான் காவிரியின் பிறப்பு. விநாயகர் காகமாக மாறி நீரை விரித்ததால் காகவிரி தீர்த்தம் என பெயர் பெற்று பின் காவிரியாக சுருங்கியது. இந்த கதையை மையமாக கொண்டது காவிரி ஓடம். இதற்கு இசையமைத்தது திருமதி ரோஷினி அவர்கள். இறுதியாக கதன குதூகுலம் தில்லானா திரு லால்குடி ஜெயராமன் அவர்களால் இயற்றப்பட்டது. திரு ஐயாற்றில் நீதம் பரமளத்தாய் அம்புயன்மார் தேடலிய திரு ஐயாற்றில் நீதம் பரமளத்தாய் அம்பிகைதாய் அருளாலே பெருக்கமணிந்து வரும் காவேரி அம்பிகைதாய் அருளாலே பெருக்கமணிந்து வரும் காவேரி அம்பரம் தோடு
செய்ய மலையில் நிலை பெற்று அகத்திய மகாமுனி கடத்தினில் உதித்து அம்பரம் தோடு செய்ய மலையில் நிலை பெற்று அகத்திய மகாமுனி கடத்தினில் உதித்து அந்த புகழும் பிரம்ம குண்டமதில் வந்து அறியோன பாதாள் நெறியில் நனைந்து அந்த புகழும் பிரம்ம குண்டமதில் வந்து அறியோன பாதாள் நெறியில் அலைந்து புவியிலே ராமநாதபுரம் கூடி திருவேண்டி செல்று ருத்ரரடி நாடிதல் புவியிலே ராமநாதபுரம் கூடி திருவேண்டி செல்று ருத்ர அடி நாடி ஸ்ரீரங்கப்பட்டினத்து இருப்பார்ந்து ஸ்ரீகண்ட நரசிங்கபுரம் அதில் இணைந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்து இருப்பார் ஸ்ரீகண்ட நரசிங்கபுரமதி இணைந்து வம்பு பெருகும் யானை புந்திமலை துங்கே மகாதேவபுரம் சிவசமுதிரம் மண்ணே வம்பு பெருகும் யானை புந்திமலை துங்கே மகாதேவபுரம் சிவசமுதிரம் மண்ணே மாநிலத்து உரையும் வாணியை அடுத்து பாஞ்சையுடன் ஈரோடுடன் கஞ்சனூர் முற்று மாநிலத்துறையும் பவானியை அடுத்து பாஞ்சையுடன் ஈரோடுடன் கஞ்சனூர் முற்று முன்பு கொடுமூடி வந்து வேலூர் சேர்ந்து மோகனூர் கண்டு பெருபூரலையில் முன்பு கொடுமுடி வந்து வேலூரை சேர்ந்து மோகனூர் கண்டு பெருபூர் அருகில் சார்ந்து ஓடி வருகின்ற அமராவதியை தேக்கி மோடி வருகின்ற அமராவதியை தேக்கி முக்கூட மாயனு அயிலூரை காட்டி முக்கூட மாயனு அயிலூரை தாக்கி செம்பொந்தளரும் கிருஷ்ணராஜபுரம் அண்டி திருவிகிமலை கடம கோயில் தாண்டி சிறுகமணி முசுரி பாலத்துறையில் வாழ்ந்து செய்ய குணசேகரம் அன்பனல்லு பாட்டி வந்து பெருகும் திருச்செந்துரை மருங்கி பார்த்துவிழும் திருவாசி பாத்தலம் நெருங்கி பரவும் இசை திருவரங்கேசரை வணங்கி பகரும் முறையும் திரிசுபுரம் இணங்கி அன்பே பெருகும் கஜாரண்யம் மதித்து அகிலாண்ட வள்ளி நாயகன் அடிப்பு அரிய கணபதி அக்ரகார மதில் போக்கி ஆடுதுறை நோக்கி கபித்தலம் விளக்கி கண் பெருகு அரவிந்தபுரமும் மேவி தியாகஸ்தலும் தீர உமையாள் புறம் நெருங்கி நலமாக சுவாமி மலை முருகனை இறைஞ்சி மகிழ்ந்தே தரணி போக திருவஞ்சலியில் புகுந்த கும்பகோணம் கஞ்சனு திருபுவனம் கூடி கும்பகோணம் கஞ்சனு திருபுவனமும் கூடி திருமருதூரில் வாசம் செய்தினமும் புலவு மகாராஜபுரம் திருக்கோடி காவல் குற்றாலம் மல்லியம் புறநாடு தாவி சம்பூரணமாக ஆயுரத்தி கண்ணி சம்பூரணமாக
ஜெகதீசனே பணிது தியானம் பண்ணி விளங்கும் நகரத்தில் மதிதுள்ள விளங்கும் நகரத்தில் கவிழ்ந்தும் சங்கமும் வந்து கடல் கூடியது சங்கமுகம் வந்து கடல்